ஜெயகேசரி தமிழ் நியூஸ் சேனலிற்கு வரவேற்கின்றோம். செய்தி குறிப்பு: ரேபை தாமரா நாட்டின் 6 முக்கிய மையங்களை உள்ளடக்கி ஆன்மீக ஹாஸ்பிட்டாலிட்டி துறைக்கு தொடக்கம் வைக்கிறது. திருவனந்தபுரம் நாட்டின் முதல் ஃபெய்த் இன்டெலிஜென்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்டான ரேபை தாமரா முதல் கட்டமாக நாட்டின் 6 முக்கிய மையங்களை உள்ளடக்கி அனுபவங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் ஆன்மீக ஹாஸ்பிட்டாலிட்டி துறைக்கு தொடக்கம் வைக்கிறது. குருவாயூரிலும் கும்பகோணத்திலும் உள்ள நிறுவனத்தின் சொந்த சொத்துக்களும் வேளாங்கண்ணியில் வரவிருக்கும் புதிய சொத்தும் ரேபை தாமரா பிராண்டின் கீழ் மாற்றப்படுவதன் மூலம் முதல் கட்டம் தொடங்கப்படும் என்று சமீர் எம்சி அவர்கள் தெரிவித்தார். மன்னந்தலா ஹசீனா கொலை வழக்கின் குற்றச்சாட்டுக்குட்பட்ட கணவர் சுரேஷ் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். திருவனந்தபுரம் மன்னந்தலா ஹசீனா கொலை வழக்கின் குற்றச்சாட்டுக்குட்பட்ட கணவர் சுரேஷ் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல் தமிழ்நாட்டில் சிதம்பரம் அருகில் உள்ள ரயில் பாதையில் கண்டெடுக்கப்பட்டது. முதற்கட்ட தகவல்களின்படி அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. நேற்றுதான் தனது குழந்தைகள் முன்னிலையில் ஹசீனாவை சுரேஷ் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின் அவர் காரில் தப்பிச் சென்றார். அவரது மொபைல் போனின் இருப்பிட தகவலை அடிப்படையாக கொண்டு போலீசார் நகரம் முழுவதும் தேடுதல் நடத்தினாலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாலை நேரத்தில் கிள்ளிப்பாலம் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் அவரது மொபைல் போன் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சாலையில் கிடந்ததை ஒருவர் கண்டெடுத்து அருகிலுள்ள கடையில் ஒப்படைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு சுரேஷின் கார் கரமனா பகுதியை கடந்து சென்றதாக தகவல் கிடைத்தது. சுரேஷை தேடும் பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். சுரேஷுடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த ஹசீனா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்றுதான் வீட்டிற்கு திரும்பியிருந்தார். காவல் நிலையத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினை தீர்க்கப்பட்ட பின்னரே அவர் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த நாள் ஹசீனாவை சுரேஷ் கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டிலிருந்து சத்தம் கேட்டதை தொடர்ந்து வந்த குழந்தைகளே ஹசீனாவை இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் 4, 2026 அருவிக்கரை அணையின் ஷட்டர்கள் உயர்த்தப்படுகின்றன. கனமழை காரணமாக அருவிக்கரை அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாலும் மாவட்டத்தில் மஞ்சள் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் இன்று 4/6/2026 பிற்பகல் 3:30 மணிக்கு அருவிக்கரை அணையின் 3 மற்றும் 4ஆம் எண் ஷட்டர்கள் தலா 25 சென்டிமீட்டர் உயர்த்தப்படுகின்றன. இதனுடன் நேற்று உயர்த்தப்பட்ட 20 சென்டிமீட்டரையும் சேர்த்து மொத்தம் 70 சென்டிமீட்டர் அளவிற்கு ஷட்டர்கள் திறக்கப்படும். அணைக்கு அருகில் உள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவின் நிதிநிலை குறித்த நிலை அறிக்கையின் முக்கிய அம்சங்கள். கேரளாவின் நிதிநிலை குறித்து வெளியிடப்பட்டுள்ள கேரளா ஃபிஸ்கல் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அறிக்கையில் பல முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதிகரித்து வரும் கடன் சுமை மற்றும் நிதி நெருக்கடி. மாநிலத்தின் வருமானத்தில் சுமார் 77% சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி உள்ளிட்ட கட்டாய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிலை உள்ளது. 2025-26ஆம் ஆண்டின் கணக்குப்படி மாநிலத்தின் மொத்த கடன் தொகை 5.07 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 35.5% ஆகும். இந்த அளவு தேசிய சராசரியை விட மிகவும் அதிகமாகும். வருவாய் மற்றும் செலவுகளுக்கு இடையிலான பெரிய இடைவெளி காரணமாக மாநிலம் இந்திய ரிசர்வ் வங்கியின் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் மற்றும் ஓவர் டிராஃப்ட் வசதிகளை அதிகமாக சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள பாக்கி தொகைகள். புதிய அரசு பொறுப்பேற்கும் நேரத்தில் சுமார் 48,733 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நிலுவைத் தொகைகள் செலுத்தப்பட வேண்டியுள்ளன. அதில் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி நிலுவைத் தொகை 21,670 கோடி ரூபாயும், ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரண நிலுவை 14,387 கோடி ரூபாயும் ஆகும்.
மேலும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் வங்கிகளுக்கான பாக்கி தொகை 3431 கோடி ரூபாயும், சப்ளைகோவுக்கான நிலுவை 2893 கோடி ரூபாய் மற்றும் காருண்ய சுகாதார பாதுகாப்பு திட்டத்திற்கான நிலுவை 2017 கோடி ரூபாய் என அறிக்கை தெரிவிக்கிறது. கிஃப்பி எதிர்கொள்ளும் சவால்கள். 2016ஆம் ஆண்டு மறுசீரமைக்கப்பட்ட கேரள உள்கட்டமைப்பு முதலீட்டு நிதி வாரியமான கிஃபியின் கடன்கள் தற்போது மாநிலத்தின் மொத்த கடன் வரம்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. தற்போது கிஃபிக்கு 21,000 கோடி ரூபாய் கடன் பொறுப்பு உள்ளது. மேலும் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இன்னும் நிதி திரட்ட வேண்டியுள்ளது. கிஃபி மூலம் ஒதுக்கப்பட்ட திட்ட நிதியின் பெரும்பகுதி கண்ணூர், திருவனந்தபுரம் மற்றும் எர்ணாகுளம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கே சென்றுள்ளதாக அறிக்கை தெரிவிக்கின்றது. பொதுத்துறை நிறுவனங்களின் இழப்புகள். கேரளாவின் பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன. 2021-22ஆம் ஆண்டில் 31,571 கோடி ரூபாயாக இருந்த மொத்த இழப்பு 2024-25ஆம் ஆண்டில் 78,851 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த இழப்பில் பெரும் பங்கிற்கு KSRTC, KSEBL மற்றும் கேரள நீர் வழங்கல் ஆணையம் ஆகிய நிறுவனங்களே காரணமாக உள்ளன. வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. நிதி நெருக்கடியால் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மொத்த செலவினங்களில் திட்ட நிதியின் பங்கு 18%த்திற்கும் குறைவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அட்டவணை சாதி, பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களின் நலனுக்கான திட்ட நிதி ஒதுக்கீடு 2017-18ஆம் ஆண்டின் 9.24%த்தில் இருந்து 2025-26ஆம் ஆண்டில் 3.85%ஆக குறைந்துள்ளது. முக்கிய பரிந்துரைகள். கிஃபி இனி நேரடியாக கடன் பெறக்கூடாது என்றும் அதை முழுமையாக நிதித்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்திய கணக்காய்வாளர் மற்றும் தணிக்கையாளர் நாயகத்தின் செயல்திறன் தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அறிக்கை பரிந்துரைக்கிறது. KSEB மற்றும் KSRTC போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை வணிக ரீதியாக திறன் வாய்ந்ததாக மாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயர்கல்வி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தனியார் மற்றும் கூட்டுறவு முதலீடுகளை அவசரமாக ஊக்குவிக்க வேண்டும் எனவும் அறிக்கை வலியுறுத்துகிறது. அதேபோல் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை மத்திய அரசின் அளவிற்கு உயர்த்தினால் ஆண்டுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்றும், ஊதிய குழுக்களை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அமைக்க வேண்டும் என்றும் அறிக்கை பரிந்துரைக்கிறது. மொபைல் தொழில்நுட்ப பயிற்சி முகாம் நிறைவு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா. திருவனந்தபுரம் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஐசர், விஸ்வசாந்தி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் EYGDS ஆகியவை இணைந்து NACTED அங்கீகாரம் பெற்ற திருவனந்தபுரம் TMC மொபைல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட்டின் தலைமையில் விதுரா மைத்ரி ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன் அரங்கில் நடத்திய 10 நாள் மொபைல் தொழில்நுட்ப பயிற்சி முகாமின் நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு TMCயின் தலைமை நிர்வாக அதிகாரி பனச்சமூடு ஷாஜகான் அவர்கள் தலைமை தாங்கினார். TMC நிர்வாக இயக்குனர் ஜமீல் யூசுப் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஐசரின் UBA நோடல் அதிகாரி பேராசிரியர் டாக்டர் MB ராஜன் அவர்கள் வாழ்த்து செய்தி வழங்கினார். UBA மேலாளர் பார்வதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். மீனாட்சி கோட்டயம், அனந்தகிருஷ்ணன் பூவச்சல் மற்றும் TMC ஃபேக்கல்டி தலைவர் மெஹ்ரூப் ஆகியோர் நிகழ்ச்சியில் உரை ஆற்றினர். ஃபேக்கல்டி உறுப்பினர் மிதுன் நன்றியுரை வழங்கினார். சான்றிதழ்கள் மற்றும் பயிற்சி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வை ஜமீல் யூசுப், பனச்சமூடு ஷாஜகான், பார்வதி, மீனாட்சி மற்றும் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து மேற்கொண்டனர்.